ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெகோஷியேஷன், அதோட மீனிங், டைப்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நெகோஷியேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். நெகோஷியேஷன் இஸ் த ப்ராசஸ் where two or more parties discuss to reach a mutual agreement. நெகோஷியேஷன் அப்படிங்கிறது ரெண்டு பேர் இல்லை ரெண்டுக்கு மேற்பட்டவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன், அதாவது ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட். ரெண்டு பேருமே பேசி லாஸ்ட்டில் ஒரு மியூச்சுவல் டிசிஷன் எடுப்பாங்க. யாராவது ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்லை ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதுதான் நெகோஷியேஷன். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெகோஷியேஷன் இன்வால்வ்ஸ் அட்லீஸ்ட் 2 பார்ட்டிஸ். ரெண்டு பார்ட்டிஸ் இதில் இன்வால்வ்ஸ் ஆகிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நெகோஷியேஷனுங்கிறது பேஸ்ட் ஆன் கம்யூனிகேஷன் அண்ட் பார்கெய்னிங். அப்புறம் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. இது மேக்ஸிமம் என்ன எய்ம் பண்ணும் அப்படின்னா வின் டு வின் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான். அதாவது ரெண்டு பேருமே ஒத்து போய் சமாதானம் ஆகி போகிற மாதிரி உள்ள சொல்யூஷன் தான் நெகோஷியேஷன் கொடுக்கும். நாட் லைக் பார்கெய்னிங் மாதிரி ஒருத்தர் வின் ஒருத்தர் லூஸ் அந்த மாதிரி இருக்காமல் ரெண்டு பேருமே வின் பண்ணுற மாதிரி உள்ள சொல்யூஷன் தான் நெகோஷியேஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் நெகோஷியேஷன். டைப்ஸ் ஆஃப் நெகோஷியேஷனில் அப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் நெகோசியேஷன். இதில் ஒருத்தர் வின் ஒருத்தர் லூஸ், அதாவது ரெண்டு பேரில் ஒருத்தர் வின் பண்ணிடுவாங்க, ஒருத்தர் லூஸ் பண்ணிடுவாங்க. அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, செல்லர் இதுதான் ஒரு ஃபிக்ஸடு ரேட் அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. பையரால் நெகோசியேட் பண்ண முடியாது. அவங்க பையர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அந்த பொருளை வாங்குறதுக்கு. ஸோ ஒருத்தர் வின்னு ஒருத்தர் லூஸ் அப்படி அது டிஸ்ட்ரிபியூட்டிவ் நெகோசியேஷன். இன்டகிரேட்டிவ் நெகோசியேஷன் அப்படின்னா ரெண்டு பேருமே வின் பண்ணிடுவாங்க. போத் பார்ட்டிஸ் பெனிஃபிட். அதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுல இவங்களுக்கும் ஒரு பையருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், செல்லருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுதான் இன்டகிரேட்டிவ் நெகோசியேஷன். நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் நெகோசியேஷன். இது ஃபோக்கஸ் ஆன் ரிலேஷன்ஷிப்பில் தான் இது ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு காம்படிட்டிவ் நெகோசியேஷன். இது மேக்ஸிமம் பெனிஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அது பையராக இருக்கட்டும் செல்லராக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு போட்டி போட்டு ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட்டை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது நினச்சி நெகோஷியேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் நெகோஷியேஷன் என்ன அப்படின்னா இட் பில்ட்ஸ் பெட்டர் ரிலேஷன்ஷிப். இது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணும். அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் இது ஒரு ப்ராப்ளம் சால்விங்க்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு லீட் டு மியூச்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். யாரையாச்சும் ஒருத்தர் பையரை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், இல்லை செல்லரை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், இல்லை ரெண்டு பேரையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இட் ரெடியூஸ் கான்ஃப்ளிக்ட் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நெகோஷியேட் பண்ணும்போது நம்ம கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நெகோஷியேட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது இது ஒரு கான்ஃப்ளிக்டையோ இல்லை ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ரெடியூஸ் பண்ணுது. இட் என்கரேஜ் ஃபேர் டிசிஷன் மேக்கிங். நெகோஷியேட் பண்ணும்போது இதுதான் நம்மளுக்கு ஃபேராக அப்படி லாஸ்ட்டாக ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுக்கு வருவாங்கள்ல, அதாவது மியூச்சுவல் டிசிஷன் மேக்கிங் எடுப்பாங்கள்ல, அது நெகோஷியேஷன் என்கரேஜ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேபி டைம் கன்சியூமிங் இருக்கலாம் இதில் நெகோஷியேட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு ரிஸ்க் ஆஃப் நோ அக்ரிமெண்ட். இது அக்ரிமெண்ட் கிடையாது, அதனால இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்கலாம். அப்புறம் பவர் இம்பேலன்ஸ் மே லீட் டு அன்ஃபேர் ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கேன் கிரியேட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணலாம் நெகோஷியேட் பண்ணும்போது. ஏன்னா ஒருத்தர் அவங்கவுங்க பாயிண்ட்டை எடுத்து ரெண்டு பேருமே ஒரு பார்கெயினாக கூட இது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சம்டைம்ஸ் லீட் டு காம்ப்ரமைஸ் இன் குவாலிட்டி. நெகோஷியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நெகோஷியேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சக்ஸஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா கம்யூனிகேஷன், ட்ரஸ்ட்டு, கோஆப்ரேஷன். அப்போ பேலன்ஸ் நெகோஷியேஷன் கிரியேட்ஸ் வின்
டு வின். 2 பேருமே பையர் அண்ட் செல்லர் 2 பேருமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உள்ள அவுட்கம்மை தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.